வெல்கம் டு அஸ்மீஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக, கிறிஸ்பியாக, க்ரன்ச்சியாக, ரொம்ப சீஸியாக சிக்கன் சீஸ் பால்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சிக்கன் சீஸ் பால் செய்கிறதுக்காக 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தலை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் 2 ஸ்பூன் அளவுக்கு, கூடவே ஆரிகானோ 1 ஸ்பூன். மைதா மாவு 1/2 கப் எடுத்துக்கோங்க. இது பால்ஸை கோட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கோங்க. சீஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ இந்த மாதிரி சீஸை நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரேட் பண்ண சீஸ் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் நம்மளுக்கு தேவை. சீஸை நல்லா கிரேட் பண்ணிங்கன்னா ஸ்டஃப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். 2 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை எல்லோவும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் இதோட 1 ஸ்பூன் ஆரிகானோவும் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை ஹை ஃப்ளேமில் வதக்க போகிறோம். சிக்கன் வதக்கும் போது நம்ம தண்ணி எதுவும் விட தேவையில்லை. எண்ணெயில் சிக்கன் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு நம்ம பச்சை மிளகா சேர்த்துடலாம். பச்சை மிளகாயை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு பச்சை மிளகாயோட டேஸ்ட் நல்லா கிடைக்கும். பச்சை மிளகா சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து சிக்கனை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் இப்போது 3/4 வாசி வெந்துருச்சு. இந்த வெந்த சிக்கனை எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைக்கும்போது சிக்கன் ரொம்ப சாஃப்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க சிக்கனோட 1 ஸ்பூன் சோயா சாஸை கலந்துடலாம். சோயா சாஸ் நம்மளோட டிஷ்ஷுக்கே ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். 1 ஸ்பூன் ஆரிகானோ சேர்த்துக்கோங்க. ஆரிகானோ உங்களுக்கு ஈஸியாக இப்போ எல்லா கடையிலையுமே கிடைக்கிது. ஒரு ஜென்ரல் ஸ்டோரில் போய் ஆரிகானோ கேட்டால் கூட கிடைக்கிது. கேப்சிகம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நான் 1/4 கிலோ சிக்கனுக்கான அளவு சொல்கிறேன். நீங்கள் இப்போ கூட அளவோட சிக்கன் எடுத்திங்கன்னா நீங்கள் இது எல்லாமே டபுள் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ உப்பு பார்த்துட்டு இன்னும் எவ்வளோ உப்பு தேவையோ அது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறமா இந்த சிக்கன்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்து இந்த சிக்கனை நல்லா பரட்டி வச்சிடலாம். பரட்டி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டா போதும். பாருங்கள், நம்ம மைதா மாவு போட்டு பிசையும் போதே அந்த சிக்கன் ஒன்றோட ஒன்று போய் ஒட்டிக்குது இல்லையா? இதுக்காக தான் நம்ம மைதா மாவு போடுறோம். இப்போது இது ஊறினதுக்கு அப்புறமா நம்ம பால்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கன் எடுத்து கையில் வச்சுட்டு நடுவில் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே அந்த சீஸை வச்சுக்கோங்க. சீஸ் வச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் சிக்கன் எடுத்து அது மேலே போட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த பால்ஸ் செய்யும்போது சிக்கனை ரொம்ப அழுத்தியும் பிடிக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் பிடிக்கக்கூடாது. ரொம்ப அழுத்தி பிடிச்சோன்னா அது ஒரு மாதிரி கடமுடன் ஆயிடும். ரொம்ப லூஸாக பிடிச்சோன்னா அது எண்ணெயில் பொரியும் போது கலண்டுட்டு போயிடும். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா சிக்கன்லேயும் நம்ம பால்ஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ எல்லா பாலும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ரவுண்ட் பண்ணி வச்சுருக்க பாலை நம்ம முதல்ல முட்டையில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையில் டிப் பண்ணதுக்கப்புறம் அதை மைதா மாவில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. திருப்பி அதை முட்டையில் டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி டபுள் டிப் பண்ணுறனால அந்த சீஸ் பால்ஸ் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா பால்ஸையும் டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது எல்லா பால்ஸையும் நல்லா டிப் பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி இந்த பால்ஸை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பால்ஸ் பொரிக்கும் போது ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அப்படி லோ ஃப்ளேமில் வச்சா பால் ரொம்ப எண்ணெய் குடிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே இருக்க பிரெட் க்ரம்ஸ் கருகி போயிடும், உள்ளே இருக்க சீஸ் மெல்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும். இப்போது பாலை நம்ம திருப்பி திருப்பி விட்டு எல்லா சைடும் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் வேகிற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது உள்ளே இருக்க சீஸ் நல்லா மெல்ட் ஆகி நீங்கள் சாப்பிடும்போது அந்த சீஸியாக ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. வாவ், நம்ம சிக்கன் சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் சீஸ் பால்ஸோட மேயோனீஸும் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். சிக்கன் சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், சீஸ் எப்படி மெல்ட் ஆகிருக்கு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப சீஸியாக இருக்குது. இதை சாப்பிட்டு பாருங்கள், நிஜமாகவே வாவ் டேஸ்ட்டில் இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்மீஸ் ரெசிபீஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.